Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். முட்டையும் பிரெட்டையும் வச்சு ஒரு நம்ம பிரெட் சமோசா செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட. பச்சை மிளகாய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இது கூட நான் ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் தனியா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான். இது கூட 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டையை சேர்த்துக்கலாம் இது கூட. இந்த ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது நம்ம பிரெட்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பிரெட் சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 4 கார்னர்ஸை கட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். இந்த கார்னரை நம்ம இப்படி மடக்கி இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு தடவிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துடலாம். இப்போ இதை வச்சாச்சு. நம்ம இது மேலே லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம அதே மாதிரி வெட்டாக்கிக்கலாம். நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் இதை. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள், இது அழகாக சமோசா ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிட்டோம் ப்ரெட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அது உள்ளே நம்ம இதை போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்த உடனே நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பிரெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரெட் சமோசா கோட் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைட் ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பிரெட் சமோசா, நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பிரெட் சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான பிரெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.